டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல், அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங், இந்த வேகன்சியை வந்து எப்போ ஃபில் பண்ண போறாங்க, அதுக்கான அறிவிப்பு என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. பாட வாரியா எந்தெந்த காலேஜில் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டுமே வந்து பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 70,000க்கு மேலே வந்து இருக்க போது. அப்படி இருக்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஜாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து மேஜர் வைஸ் வந்து டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல எல்லாருக்குமே பொதுவானது தமிழ் தகுதி தேர்வு, இதுவுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல், அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங், இந்த வேகன்சியை வந்து எப்போ ஃபில் பண்ண போறாங்க, அதுக்கான அறிவிப்பு என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. ஆக்சுவலாக வந்து 2017 கிட்டத்தட்ட 1058 லெக்சரை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் மூலமா வந்து நியமனம் பண்ணாங்க. அது போக இன்னும் ஒரு 575 இடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது பாட வாரியா எந்தெந்த காலேஜில் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டுமே வந்து பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களால் ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு அரசு பேராசிரியராக வந்து பதவியில் அமர முடியும். ஓகே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து இந்த கேட்டகரியில் நீங்கள் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் இருக்குது, அந்த பெர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எம்ஏ இங்கிலீஷ், அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பிஇ பிடெக் எம்ஏ எம்டெக் எம்ஏ எம்எஸ்சி இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லெக்சராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு லேப் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனி மார்க் இருக்குது, அதை பற்றியுமே வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 70,000க்கு மேலே வந்து இருக்க போது. அப்படி இருக்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஜாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில், அதுவும் பாலிடெக்னிக் காலேஜில் எப்படி இருக்கும், ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து ஏஜை பொறுத்த மட்டும் 57க்குள்ளே இருக்கணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்ல இருந்து உங்களுடைய வயசு 57க்குள்ளே இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி பிஇ பிடெக் எம்ஏ எம்டெக் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து இன்ஜினியரிங். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி எம்ஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் நான் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் ஒவ்வொரு பாடத்துக்குமே, அதாவது சிவில், மெக்கு, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல்வேறு பாடத்துக்கு வந்து பாடத்திட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, அதில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம், அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ்
தகுதி தேர்வு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தான். இதில் நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதும். நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்ஷன் போகும். ஓகே, ஸோ எக்ஸாம் அந்த மெத்தடை பொறுத்த மட்டும் சிபிடி மெத்தடு, OMR மெத்தட் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸாம் மதிப்பெண்கள், எக்ஸாம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ்ல இருந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 மதிப்பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. 80 மதிப்பெண்கள் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகே, நீங்கள் எல்லாருமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க, நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் 10 மார்க் வந்து கேட்காங்க. டோட்டலாக 10 கொஸ்டின் 10 மார்க் வந்து கவர் ஆகுது. அப்போ 100, 80 அதே மாதிரி 10 இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 190 மதிப்பெண்கள் வந்து கவர் ஆகுது. 150 வினாக்கள். ஓகே, ஸோ இதில் வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 2 மார்க் 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் MA இங்கிலீஷ் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது இங்கிலீஷ் லெக்சராக ஒர்க் பண்ணுறீங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ME MTech இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. இது போக நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதையுமே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த மார்க் வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து கிடையாது. எக்ஸாமில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நியமன ஆணை. இப்போ 2017 பார்த்தீங்க அப்படின்னா 190 மதிப்பெண்களுக்கு 166 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் வந்து படித்து முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நான் வந்து இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ECE, EEE, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ருமேஷன் இந்த மாதிரி பல்வேறு பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் தனித்தனி சிலபஸ் மேஜர் வைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற பட்சத்தில் உங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு படிக்கிங்க, ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து மேஜர் வைஸ் வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே பொதுவானது தமிழ் தகுதி தேர்வு, இதுவுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் சேட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்தில் உங்களால் வந்து படிக்க முடியும். பட் நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும்தான். பட் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து உங்களுடைய கனவான ஒரு அரசு பாலிடெக்னிக் லெக்சர்லாம் பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கதா இருந்தால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை BE, BTech, ME, MTech அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் MA இங்கிலீஷ், MSc பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.